வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காட்சிகால பைரவி பைரவர் அப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவி சரணம் காத்திதேவகுல பண்டார வேதாச்சாரியா தற்பாரம் அப்பணம் சரணம் காசிதேபுரி தவதிரு கிணராமனோரி தற்பாரம் அப்பணம் சரணம் பரபம சிறுபம்பேரேஸ்வரி நரஹரி பாபாஜி திருவடி அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் கால பைரவாய கராச்சம் ஓம் மைம் சௌன பைரேஸ்வரி ஓங்கிலும் யோகபேஷபட்சம் சங்குரு பைரவாய மங்களம் ஓம் ஸ்ரீம் கட்மை ஜெகன்மாதா பிதா பரபம சிரம வேர பைரவம் திருவடி அப்பணம் சரணம் ஓங்கிரி நம சிவாய பைரவ சிவம். இன்றைக்கி முக்கியமான ஒரு காசி புவனேஸ்வரி கால பைரவர் ஆன்மீக தகவல். அதாவது இன்றைக்கி தேதி வந்து 21 4ஆம் மாதம் 2/2/5 திங்கட்கிழமை காலை மணி ஒரு 9 மணி போல் ஒரு ஆன்மீக தகவல். இந்த ஆன்மீக தகவல் என்னன்னு சொன்னால், இப்போ தான் வருடம் பிறந்தது. விசுவாவசு வருடம் வந்து இப்போ தான் பிறந்தது. அதை பற்றி நான் கொஞ்சம் விளக்கியிருந்தேன். அப்புறம் எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் இந்த கஜலட்சுமி பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் சில விஷயங்கள்லாம் சொல்லும் போது நீங்களும் கற்றுக்கலாம். ரொம்ப கற்றுக்கலாம். ரெண்டாவது வந்து நான் வந்து இந்த சிராத்தங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. சிராத்தம்னா என்ன அர்த்தம்னா, சமஸ்கிருத வார்த்தை. சிராத்தம்னா முன்னோர்களுக்கு செய்கிற வழிபாட்டுக்கு பேர் தான் சிராத்தம். அதாவது முன்னோர் ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, ஏன்னா ஆத்மாக்களுக்கும் இறைவனுக்கும் படையல் கிடையாது. அந்த ரிஷிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆத்மாக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் வந்து ஹோமங்கள், நம்ம விஷயம் தெரிஞ்சவங்க நல்லா குருமார்கள் ஹோமங்கள் நல்லா சிறப்பாக செய்வாங்க. ஆத்மாக்கான முன்னோர்கள் செய்கிற ஹோமத்து பேர் திலாயாகம். அதுக்கு நீட்ட பேர் இருக்குது, மாத்ரு பித்ரு பிண்ட தர்ப்பணம் திலாயாகம் சொல்லுவாங்க. இறைவனுக்கு ஹோமங்கள், கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், எந்தெந்த இறைவனுக்கு உங்களுக்கு இஷ்டமோ அந்த இறைவனுக்கு நீங்கள் ஹோமங்கள் செய்வது. சரி, நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதாவது சிராத்தம் செய்யும் போது நான் எளிய முறையை சொல்லி கொடுத்தேன். லகுவா சிராத்தம் எப்படின்னா, வீட்டுக்கு வெளியே 3 விளக்கு ஏற்றி வைத்து ஒரு சின்ன செம்பில் தண்ணி வைத்து உள்ளங்கை இடது கை தான் இந்த இடது கை தான் பயன்படுத்தணும். இந்த மாத்ரு பித்ருகளுடைய லோகம் இடது கையில் எங்கே இருக்குது சொன்னால், இந்த இடத்துல தான் வந்து மாத்ரு பித்ரு லோகங்கள் சொல்லுவோம். அதனால தான் வந்து பிண்டத்தை அந்த ஒரு லட்டு பரிசுக்கு பிண்டத்தை பிடித்து பிண்டத்தில் சாதத்தில் பிடித்து வைத்து அதுக்கு முன்னால் வந்து உள்ளங்கையில் வச்சு தர்ப்பணம் பண்ணுவாங்க. இப்படி தான் இறங்கணும், தண்ணி இப்படி தான் இறங்கணும். மந்திரம் சொல்லிட்டு இப்படி சாச்சா அப்படி இறங்கிடும் இல்லையா, அப்படி தான் இறக்கணும். நான் முதல் சொல்லிக் கொடுக்கும்போது எளிய முறை சொல்லிக் கொடுத்தேன். எப்படி சொன்னால், உள்ளங்கையில் ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி விட்டு ஜலம் விட்டு கருப்பல் வெள்ளல் மட்டும் வைத்து காயத்ரி முறை சொல்லிக் கொடுத்துருந்தேன். ஒரு காயத்ரி. இதுதான் என்னோடய குரூப்பில் 2008 நான் ஆரம்பித்தேன். 2015 தான் நான் வாட்ஸ்அப்பில் சொல்லிக் கொடுத்தேன், ஃபேஸ்புக்லேயும் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தேன். காயத்ரி மந்திரம் மட்டும் சொல்லி தர்ப்பணம் பண்ணுங்கள் 108 முறை. ஒரே காயத்ரி தான், மாத்ரு பித்ரு காயத்ரி. உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓம் தத்புருஷாய வித்மஹே மம ஜன்ம மாத்ரு பித்ரு நரக விமோகாய மோட்சக சித்தாய தீமஹே தன்னு ருத்ரமூர்த்தி கால பைரவி பைரவர் பிரச்சோதியார். இதுதான் வந்து சொல்லி 108 முறை வச்சுட்டு அதுமாதிரி ஒரு சின்ன வாளிலையோ இல்லை தட்டுலையோ இந்த பெருமரில் அப்படி திறந்து இப்படி கையை சாய்ச்சா தண்ணி இருந்துடும். மேற்கொண்டு தண்ணி விட்டலாம். சுதா தேவி நம்ம தற்பையாமி சொல்லலாம், இல்லைன்னா சிவசிவா ஓம் கூட சொல்லலாம், தப்பு இல்லை. கற்றுக்காமல் கூட. ஏன்னா முன்னோர்களுடைய வழிபாடு நம்ம செய்யலைன்னு சொன்னால் நம்மளுக்கு இறை வழிபாடு பூர்த்தி ஆகாது. சாஸ்திரமே சொல்லுது. அது சைவமாக இருந்தாலும் சரி. சைவம்னா என்ன அர்த்தம்னா, சிவபெருமானே மூல கடவுளாக பூஜிப்பது. ரெண்டாவது வைணவம், உங்களுக்கு தெரியும், விஷ்ணு பகவானை வந்து மூலவராக பூஜிப்பது. இதுதான் சைவம் வைணவம். அப்புறம் 6 வழிபாடு இருக்குது. சக்தம், அம்பாலை பூஜிக்கிறது, விநாயகரை பூஜிக்கிறது, சூரிய நாராயணன் பூஜிக்கிறது, சிவசுப்ரமணிய சுவாமி முருகபெருமானை பூஜிப்பது, அப்படின்னு 6 வழிபாடு இருக்குது. அது பக்கம் இருக்கட்டும். அப்போ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் விட வட இந்தியாவில் தான் வந்து இந்த சிராத்தம் முன்னோர் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலும் சரி, மலேசியாலையும் முக்கால்வாசி பேர் படையல் போடுறாங்க. அது அவங்க நம்பிக்கை, நம்ம யாரும் சொல்ல மாட்டோம். படையல் வந்து இறைவனுக்கும் மாத்ரு பித்தருக்கும் படையல் கிடையாது. ஏன்னா இறைவன் சாப்பிட மாட்டார், ஆத்மாவும் சாப்பிடாது. ஆத்மாவுக்கு உயிர் இல்லை, உடல் இல்லை, பெயர் இல்லை. நினச்சிங்க, ஆத்மாவுக்கு பெயர் இல்லை, வீட்டுக்கு வராது. இது வந்து வேத சாஸ்திரம். வாழ்வில் பரிகாரம் அவங்க நினச்சி செஞ்சுட்டு போகிறாங்க. அது கூட சொல்ல மாட்டேன். சில பேர் நம்பிக்கை பாத்திரமாக காலகாலமாக செய்கிறாங்க, அது செஞ்சுட்டு போகிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஞானம் வரும்போது மாறிக்குவாங்க. யாரும் தப்புன்னு சொல்லக்கூடாது. ஆனால் நான் வந்து கரெக்டாக சொல்லணும் இல்லையா. நான் வந்து குருவாக வந்து உபதேசம் பண்ணும்போது உபாசனை மார்க்கம் நான் சொல்கிறது வந்து உங்கள் மனசில் சரியாக இருந்தால் ஏற்றுங்கன்னு விட்டுருங்க. சரி, இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இதுதான் குஷி கரண்டி. நல்லா பாருங்கள், இதுதான் குஷி கரண்டி. இது வந்து
5 இன்ச்சு இருக்கும். 5 இன்ச்சு கூட கூட இருக்குது. 5 இன்ச்சு 6 இன்ச்சு இருக்கும். இதே வந்து 3 பிரிவில் இருக்குது. இதை வந்து இது வந்து 5 இன்ச்சு இருக்கும். இதை விட கொஞ்சம் சிறுசு இருக்குது. அதை விட இன்னும் சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ள ஒரு 3 இன்ச்சுக்கு கூட 3 இன்ச்சு 2 இன்ச்சு கூட கரண்டி இருக்குது. இதுக்கு பேர் வந்து குஷா குஷி கரண்டி சமஸ்கிருதத்தில். இதுக்கு வந்து தமிழில் சிராத்த கரண்டி. இது இல்லாமல் வட இந்தியாக்காரவங்க சிராத்தம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது வேதத்தில் உண்டு. இது வந்து எங்கே கிடைக்கும்னா காசியில் கிடைக்கும். நாங்கள் காசியில் தான் வாங்கினோம். இந்த கரண்டி விலை குறைவு தான், ஆனால் எல்லோரும் தயவுசெய்து வாங்கி வச்சுங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு விழிப்புணர்வு வரணும்னு சொல்லி. இந்த கரண்டி இல்லாமல் நம்ம வந்து சிராத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. ஏன்னா இது ரொம்ப முக்கியத்துவம். இந்த கரண்டி இல்லாத பட்சத்தில் வலம்புரி சங்கம் கூட நம்ம உள்ளங்கையில் வச்சு செய்யலாமா ரொம்ப விஷயம். ஏன்னா இப்போ நம்ம உள்ளங்கையில் நம்ம வந்து தண்ணி வைத்து கருப்பல் வெள்ளம் முடியல ஒரு 108 முறை அசோத்திரம் சொல்லணும்னு சொன்னால் 108 முறை முடியலன்னா குழப்பமில்ல. 50 முறை சொல்லலாம். 50 முறை சொல்ல முடியல, 21 முறை சொல்லலாம். இப்போ தண்ணி ஜலம் இறங்கிடும் இல்லையா? அதனால் இந்த சிராத்த கரண்டி இல்லைன்னா வலம்புரி சங்கு வைத்து அந்த முனி வந்து இப்படி இருக்கணும் வச்சு நம்ம நீர் வர்க்கம்னா கடைசியாக தர்ப்பயாமி ஓம் சுதாதேவி நம்ம தர்ப்பயாமி சொல்லலாம். ஓம் சிவசிவ ஓம் தர்ப்பயாமி கூட சொல்லி நீர் ஜலம் விட்டு தண்ணியில் அப்படி இறக்கலாம். சரி, இந்த குஷா குஷி கரண்டி வந்து முடிஞ்சால் எல்லோரும் வாங்கி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பொக்குஷன். ஏன்னா இப்போ வந்து என்னோடய பிரசத்தனம் உள்ள எல்லாத்துக்கும் இந்த கரண்டியை பற்றியோ விஷ்ணுபாதம் அடுத்த முறை காமிக்கிறேன். விஷ்ணுபாதம் ரொம்ப பேத்துக்கு தெரியும். அந்த குரூப்பில் இல்லாதவங்களுக்கு நான் அது ஒரு விழிப்புணர்வு வரணும்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இந்த கரண்டி வந்து எப்படி செய்யணும்னா சிராத்தம் இப்படி தான் வச்சுக்கணும். ஏன்னா பித்ருலோகம் வந்து இப்படி தான் இருக்குது. இது வந்து இப்படி படிக்கணும். அப்போ இதில் வந்து வெத்தலை வைப்பாங்க, கற்பு வெள்ளல் வைப்பாங்க, அப்புறம் ஒரு பாக்கு முழு பாக்கு கூட வைக்கலாம், அரை பாக்கு வைக்கலாம். அப்புறம் பிண்டம். இந்த பிண்டம் வந்து சாதத்தில் தான் பிடிக்கணும் அவசியம் இல்லைம்மா, கிழங்குல கூட செய்யலாம். சீதா பிராட்டியார் அம்மா வந்து தசரத மன்னன் வந்து ராமாயண புராணத்தில் தசரத மன்னன் வந்து முகூர்த்த நேரம் முடிஞ்சிடும். முகூர்த்த நேரம் முன்னுக்கு ராமனும் லட்சுமணனும் வந்து பிண்டம் வீட்டில் வந்து பொருள் இல்லை பிண்டம் பிடிக்கிறது போய்ட்டு காட்டுவாசிகிட்ட போய்ட்டு அரிசி வாங்கலாம் கிழங்கு வாங்கலாம் போகிற நேரத்தில் டைம் பத்தாமல் போயிடும். நேரம் திரும்பி வர்றதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும். தசரத மன்னன் முகூர்த்தம் முடிய போதுமா அசுரி அப்போல்லாம் வந்து அசுரிலாம் வந்து நேராக பேசுவாங்களாம். அந்த அசுரி ரூபத்தில் வந்து தாயே எனக்கு பிண்டம் கொடு. அப்பா சீதாப்பாட்டை என்ன சொல்கிறாங்கன்னா பிண்டம் பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு பொருளும் இல்லை, எப்படிம்மா எப்படி ஐயான்னு கேட்கும்போது அப்போ தசரத மன்னன் என்ன சொல்கிறாருன்னா நீ மகாலட்சுமி அம்சம், நீ வந்து மண்ணை உருட்டி கொடுத்தாலும் பொண்ணாக ஆயிரும், அதனால் மண்ணை உருட்டி நீ பிண்டமாக கொடுமா நான் வாங்கிக்கிறேன். தசரத மன்னன் உள்ள வகையார்கள், அதாவது அவங்களோட முன்னோர்கள் வரிசையாக தாத்தா பாட்டி எல்லாமே. இப்போ பாருங்கள், பெண்கள் சிராதம் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. எல்லாரும் இல்லை, நல்ல படித்த குருமார்கள் சொல்ல மாட்டாங்க. பெண்கள் சிராதம் செய்யலாம், மாசமாக இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யக்கூடாது. பெண்கள் தாராளமாக சிராதம் செய்யலாம், இதுக்கு ஆதாரம் உண்டு. அப்போ இந்த சிராத்த கரண்டியில் தான் நம்ம வந்து இப்போ 108 முறை நம்ம தர்ப்பணம் பண்ணும்போது ஜலம் இது கண்டிப்பாக வச்சுக்கலாம். வச்சு தர்ப்பயாமி சொல்லும்போது நீர் இப்படி வறுக்க பண்ணிக்கணும். எப்படின்னு திருப்பி சொல்கிறேன், இது வந்து மாத்ரு பித்ரு தர்ப்பணம் இப்படி தான் வரணும். அதை உள்ளங்கை வந்து இந்த பெருவிரலும் இந்த ஆள்காட்டு விரல் நடுவில் இந்த குஷா குஷி கண்ணு இப்படி வச்சு தான் தர்ப்பணம் பண்ணணும். இது வந்து மாத்ருபி தர்ப்பணம். ரிஷி தர்ப்பணம் எப்படின்னா இப்படி வரும். ரிஷி தர்ப்பணம் வந்து இப்படி செய்யணும். ரிஷி தர்ப்பணம் இப்படி செய்யணும். அது பிறகு சொல்கிறேன். இது வந்து தேவ தர்ப்பணம். இது வந்து அதனால தான் வந்து சுவாகான்னு சொல்லும் போது அக்னியில் வந்து குருமார்கள் வந்து இது கற்பல் நைவேத்திய பொருட்கள் எடுத்து அக்னிக்கு அவல் பொரியல்களில் இப்படி போடுறாங்க. ஏன்னா இது தேவ தர்ப்பணம். இது இப்படி செஞ்சால் இது வந்து மாத்ரு பித்ரு தர்ப்பணம். இப்படி வந்து இந்த முன்வெளியாக இப்படி தர்ப்பணம் பண்ணால் இது வந்து தேவ தர்ப்பணம். இது இப்படி வயது இப்படி மந்திரம் சொல்லி ரிஷிகளுக்கு தர்ப்பணம் பண்ணால் இது ரிஷி தர்ப்பணம் சொல்லி ஒரு சாஸ்திரங்கள் நம்மளுக்கு சொல்லுது. அப்போ இதுதான் வந்து குஷா குஷி கரண்டி. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் காசியில் இருக்கும்போது நான் பார்த்தேன், நிறைய பணக்காரவங்க வசதியானவங்க மாதிரி தெரியுது. அவங்களாம் வந்து வெள்ளியில் செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரே ஒரு நினைக்கிறேன் ராஜவம்சமாக தெரியல, தங்கத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க முன்னோர்கள் வழிபாடான சிராத்தத்துக்கு. ஏன்னா வேதமும் அப்படி தான் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுதுன்னா முன்னோர் வழிபாடு நம்ம செய்யலைன்னா இறை வழிபாடு பூர்த்தியாகாது.
அதனால் தயவுசெய்து எல்லோரும் கற்றுக்கணும். அந்த இதான் குஷிக்காண்டி நாங்கள் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணல, தப்பாக நினைக்கிறேன், பிஸ்னஸ் நான் பண்ணல. நாங்கள் 12ஆம் மாதம் நாங்கள் காசிக்கு போகிறோம். யார் வேணும்னா நம்ம சுத்தனுடைய காசி காலை பண்டார பைரக்காட்டுடைய எட்மின் நம்ம உமாமாட்ட தொடர்பு கொள்ளுங்க. அவங்க ஃபோன் நம்பர் நான் சொல்வேன். கோசம் 14 கோசம் 9 6 7 கோசம் 7 இது எல்லோரும் அவங்கள்ட்ட போய் தொடர்பு கொண்டு நீங்கள் போனால் கண்டிப்பாக எங்களுக்கு வாங்கிட்டு வாங்கன்னு. குரு தட்சணை நீங்கள் இது எவ்வளோன்னு தெரியல, ஏன்னா இது ரொம்ப இல்லை, இருந்தாலும் எனக்கு மொத்தமாக எடுத்தால் கொஞ்சம் எடுத்து எல்லோரும் வாங்கி வச்சுக்கணும், வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் 12 வயதுக்கு மேலே ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் 96 முறை தர்ப்பணம் செய்யணும். இது எதுக்கு நாங்கள் காசிக்கு போகிறோம்னா, ஒருத்தவங்க இறந்துட்டான்னு சொல்லக்கூடாது, நல்ல வார்த்தையில். இறப்பு என்பது நிறைய வேறாத ஆசையோடு இறப்பதுக்கு பேர் இறப்பு. ஒருத்தவங்க சாஜியம்னா இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். பைரவ திருவடி சரணம் தமிழில் சொன்னான். சாஜியம் பைரவ சிவசாஜியம் உண்மையான பேர். பைரவ சிவசாஜியம் அணிஞ்சிட்டாங்க சொன்னால், எங்களோட கருட புராண சாஸ்திரப்படி நாங்கள் இந்த சமண்டீகரணம் செய்வோம். அதை கருமாரி நாங்கள் செய்ய மாட்டோம், ஆனால் செய்கிறவங்க செய்யட்டோம், அது தப்பு இல்லை. அவங்க நம்பிக்கையை நம்ம ஏன் குறைச்சக்கூடாது. நான் எப்படி சொல்கிறேன்னா, என் உபாசனை வந்து யாரையும் தப்பாவோ ரைட்டோ பேசுறதுக்கு நம்ம இருக்கிறது வேதத்தில் இருக்கிறது நான் சொல்கிறது தான் என்னோடய தர்மம். கருட புராண சாஸ்திரப்படி நாங்கள் 13 நாள் ஹோமம் செய்வோம். அதுக்கு பேர் சமண்டீகரணம், தமிழில் பிரீத சம்கான பூஜை. அப்போ அம்மா அப்பா மாதா பிதா குரு இந்த 3 பேர் சமண்டீகரணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் உண்மையிலே பார்த்தா ஒரு குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி துர்மரணம் துருசாஜ்யம் தற்கொலை பண்ணி எடுப்பதோ, இல்லைன்னா வயசு குறைவோடு எடுப்பதோ, அடிப்பட்டு எடுப்பதோ, இந்த மாதிரி தவறான மிருகங்கள் கடிச்சு இறப்பதோ, இதெல்லாம் வந்து சரிவர அந்த ஆத்மாவுக்கு பிண்டம் கொடுத்து சமண்டீகரணம் 13 நாள் செய்யணும். செஞ்சாதான், ஏன்னா நம்ம முன்னோர்கள் தான் நம்மளுக்கு நம்மளோட குடும்பத்துக்கு திருப்பி வந்து பிறப்பாங்க. முன்னோர்கள் தான் நம்மளுடைய குடும்பத்துக்கு திருப்பி வந்து பிறப்பாங்க. அவங்க வந்து நல்ல ஒரு மரணம் இல்லை, நல்ல ஒரு சுபசாஜம் இல்லை சொன்னால் அது நம்மளுக்கு வந்து குடும்பத்துக்கு தோஷம்தான். அல்பாயில் வந்து குழந்தைங்களாக பிறக்கும், ஊனம் உள்ள குழந்தைங்களாக பிறக்கும், அப்புறம் பிரச்சனை உள்ள குழந்தை பிறக்கும், ஜாதகத்தை சில கிரகங்கள் பலவீனமாக இருக்கும், தோஷமாக உள்ள பிறக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து மோட்சத்துக்கு போகிறாங்களா இல்லை அவமோட்சத்துக்கு போகிறாங்களா கணக்கு பண்ணி பார்த்தா அவங்க இறப்பு தான் சுட்டி காட்டுறாங்க. அதான் சித்திரங்களாம் ஜீவ சமாதி அடைகிறாங்க பார்த்தீங்களா, உயிரோடு சமாதி ஆவாங்க. நம்ம அந்த மாதிரி ஆக முடியாது. அந்த பாக்கி இறைவன் நம்மளுக்கு கொடுத்தாலும் ரொம்ப புண்ணியம் இருக்கலாம், சொல்ல முடியாது. யார் ஒருத்தவங்க ஜீவ சமாதி அடைகிறாங்களோ அவங்க தான் மோட்சம். மற்றவங்க எல்லாம் நோய் வாய்ப்பட்டு இருப்பது தப்பாச்சு. இது வந்து ஒரு விழிப்புணர்வு தான், தப்பாக வச்சுக்காதீங்க. நோய் வாய்ப்பட்டு இருப்பது, அடிபட்டு இருப்பது, ரொம்ப வேதனைப்பட்டு இருப்பது, இதெல்லாம் வந்து ஒரு துருஷாய். அவங்களுக்கு வந்து மோட்சத்துக்கு போகிறதுக்கு அந்த பாதை ரொம்ப சிரமமாக இருக்குமா. அப்போ அந்த ஆத்மா மோட்சத்துக்கு போன சொல்லிட்டு ஒரு வருஷம் அந்த நடப்பாதை இருக்கும். ஒருத்தவங்க சாஜியம் இறந்துட்டா ஒரு வருஷம் 13 நாள் 10 நாள் அந்த ஆத்மா அங்கே இருக்கும். தசா மகாம் சொல்லுவாங்க. 10ஆம் நாள் தான் அந்த ஓமம் செய்யணும் சமண்டீகரணம். 10ஆம் நாள் தான் தசா மகாம். ஏன்னா கருமம் கிரிகைன்னா, கருமம்னா 10ஆம் நாள். சமஸ்கிருதத்தில் வார்த்தைன்னா ஒருத்தவங்க இறந்துலேருந்து 10ஆம் நாளுக்கு பேர் கருமம். கருமம்னா 10ஆவது நாள். கிரிகைனா ஒரு மனிதன் இறைவ நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ இந்த கிரிகை பூஜை கண்டிப்பாக செய்யே தீரணும். அப்போ தான் ஆத்மாவுக்கு மோட்சம். அது பிறகு நான் சொல்கிறேன், எங்களோட பிரசத்தில் உள்ளவங்க முக்காசி பேர் இந்த சமண்டீகரணம் கருட புராணப்படி தான் செய்வாங்க. ஆஸ்தியை வந்து கும்ப கலையத்தில் ஆஸ்தியை எப்பவுமே தண்ணியில் கொட்டக்கூடாது. ஆஸ்தி வந்து ரொம்ப ரொம்ப புனிதமாக. ஆஸ்திக்கு பேர் ருத்ர பஷ்பம். நம்ம எடுத்து திருநீருவாக பூசிக்கணுமா. ஆஸ்தியில் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க எரிச்சிட்டா அக்னி தனகம்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் எரிச்சிட்டா அந்த சாம்பல் எல்லாம் தான் ஆஸ்தி இல்லை. ஆஸ்தி என்பது வந்து அக்னியில் இடப்பட்ட பிண்ட பிரசாதம். அந்த பிரேயத்துக்கு பேர் பிண்ட பிரசாதம். சமஸ்கிருதம் இடப்பட்டு அக்னியில் எரியப்படாத எலும்புக்கு பேர் தான் ஆஸ்தி. அந்த ஆஸ்தி என்ன செய்வாங்கன்னா, முறைப்படி அது வெங்கல கலையத்திலோ இரும்பு கலையத்திலோ அந்த ஆஸ்தியை வைத்து அதில் சில பொருட்கள்லாம் உள்ளுக்கு இந்த தகடு, இப்போ சாலிகிரம், நவரத்னம், பஞ்சலோகம்லாம் வைத்து அதுக்கு பச்சை கற்பூரம் வச்சு அந்த ஆஸ்தியை உள்ளுக்கு ஒன்று மந்திரம் சொல்லி எடுத்து வைத்து ஒரு வருஷம் வீட்டில் வச்சு பூஜை போனாங்க. எங்களோட இப்போ சத்துவானில் உள்ளவங்க இந்த மாதிரி செய்வாங்க. எல்லோரும் அப்படி தான் ஒரு வருஷம் பூஜை பண்ணி ஒரு வருஷம் கழித்து அந்த ஆஸ்தியை வந்து ஆஸ்தி திருப்பி சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப புனிதமானது. அப்பா யாருக்கு செய்யணும், அப்பா அம்மாவுக்கு குருக்கு கண்டிப்பாக செஞ்சே ஆகணும், இது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ஆசையை ஒரு வருஷம் பூஜை பண்ணி அதை போய் அவங்க கங்கா நதியில் தர்ப்பணம் பண்ணுறாங்களா இல்லை ஸ்தாபனம் பண்ணுறாங்களா, சீனா மாதிரி ஒரு இடம் பார்த்து வைக்கிறாங்களா, அது ஒரு விசேஷம். ஆஸ்தி ரொம்ப ரொம்ப புனிதமாக. திருப்பி சொல்கிறேன், ஆஸ்தி வந்து தோஷம் இல்லை, ஆஸ்தி தோஷம் இல்லை. அதான் என்னோடய குரூப்பில் இல்லாதவங்க. ஆனால்
புருஷத்துவம் இல்லாதவங்க அவங்க வந்து நல்ல பயிர் வழிபாடு செஞ்சு எம்எல்எம் நம்பிக்கை எனக்கு குருவாக ஏற்று வழிபாடு நல்லா வந்ததால் நான் சொல்கிறது தான் கடைப்பிடிச்சாங்க. அவங்களும் சிராத்தம் முழுமையாக தெரியும். அவங்க சொந்தமாக சிராத்தம் ஓமெல்லாம் செய்வாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து சாஜ்யம் அணிஞ்சிட்டார். அப்போ அந்த ஆஸ்தியை வந்து கும்பத்தில் நான் போய் ஊர்லேருந்து வெங்கல குடம் வாங்கிட்டு வந்துட்டேன். அழகாக அந்த ஆஸ்தி கும்பம் திருவுழுது, அது திருவு முடி, அது ஜக்குன்னு ஜக்கு மாதிரி இருக்க வெங்கலத்தில் வாங்கிட்டு வந்தால் அது அழகாக உள்ளுக்கு வச்சு மூடி வீட்டு ஹாலில் தான் வச்சு லிங்கம் நாங்கள் வச்சுருப்போம். எப்பயுமே அந்த மண்ணால் செய்யப்பட்ட லிங்கம் இந்த 13 நாள் ஒருத்தங்க சாஜ்யம் அணிஞ்சிட்டா அதை வச்சு ஹோமங்கள் பூஜைகள் நாங்கள் செய்வோம். வசதி இருந்தால் ஹோமம் செய்வாங்க, வசதி இல்லைனா சிராதம் பண்ணுவாங்க. 10ஆம் நாள் ஹோமம் செய்வாங்க. 10ஆம் நாள் தான் முக்கியம். 10ஆம் நாள் முக்கியம். அதுக்கு போய் தசா மகா அவசரத்தில். அப்போ அந்த ஆஸ்தி வச்சு ஒரு வருஷம் பூஜை பண்ணார். இப்போ சில சொந்தக்காரங்களும் தெரியாதா, சொந்தக்காரங்களாம் நல்லவங்க தான், ஆனால் தெரியாமல் பேசுவாங்களே சில பேர். அந்த கருட புராணம் படித்தவங்க, இந்த ஆன்மீகம் படித்தவங்கன்னா ஆஸ்தி முக்கியம், அதை வச்சு பூஜிக்கணும் ஒரு வருஷம் தெரியும், போய் தண்ணியில் கொட்டக்கூடாதுன்ட்டு. அப்போ சில பேர் கேட்டேன், என்னய்யா இந்த மாதிரிலாம் அப்பாவோட ஆஸ்தி வச்சு பூஜிக்கிறீங்களே நல்லதா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நான் பக்கத்தில் உட்காந்து நான் சொன்னார், என் கூட பிறந்தவங்க 5 பேர். இந்த வீடு எங்கள் அப்பாவோட வீடு. எங்களை பெற்று வளர்த்து படிக்க வச்சு 40 வருஷம் கஷ்டப்பட்டார். அவர் இருக்கிற வீட்டில் அவர் ஆஸ்தி இருக்கக்கூடாதுன்னு கேட்டார். மொதல் வார்த்தை, அவர் இருக்கிற வீட்டில் ஆஸ்தி இருக்கக்கூடாதா? தேஞ்சு போன சப்பாத்து கூட வீட்டில் இடம் இருக்குது, எங்கள் அப்பாவோட ஆஸ்திக்கு வீட்டில் இடம் இல்லையான்னு கேட்டார். சாமன் தாங்க. அப்படி எங்கள் அப்பா எங்களை பெற்று ஒருத்தர் வந்து ஆத்மா வந்து கழுத்தை பிடிக்குமா? அப்படியே இந்த வீட்டில் நான் தான் இருக்கிறேன், என்னை வந்து பிடிச்சா பிடிச்சிட்டு போய் நான் போய் சேர்றேன்ட்டார். எங்கள் அப்பாவே நீ பூமியில் வாழ லாய்க்கு இல்லை, நீ என் கூட வானா போய் தான் ஆவேன் அப்படி சொன்னார் அவர். ஒரு வார்த்தை எனக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுச்சு. என்ன சொல்கிறேன்னா, பாருங்கள் சாமி, தேஞ்சு போன சப்பாத்து கூட எங்கள் வீட்டில் இடம் இருக்குது, எங்கள் அப்பாவோட ஆஸ்தியை வீட்டில் வச்சு பூஜைக்கிற ஒரு வருஷத்துக்கு நான் காசியை கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணலாம், அதுக்கு இடம் இல்லைன்றானுங்க. இடம் இல்லைன்னா ஆஸ்தி வந்து தோஷம் மாற்றிட்டான். ஆஸ்தி அம்மாவோட உடம்பை ஒருத்தன் தீட்டுன்னு சொல்கிறானா அவன் மனுஷனே இல்லை, அப்பாவோட உடம்பை தீட்டுன்னு சொல்கிறானா அவன் மனுஷனே இல்லை, குரு சொல்லி கொடுத்த குருவோட உடம்பை தீட்டு தோஷம் அவன் மனுஷனே கிடையாது. அவர் எப்படி இப்போ ஒரு அம்மா அப்பா தப்பாக வச்சுக்கிறேன், ஒரு அம்மா அப்பா எப்படி வேணால் இறந்துட்டு போகிறாங்க, கஷ்டப்பட்டு இறக்கட்டுமே. ஒரு குழந்தை இந்த வார்த்தை சொல்லவே கூடாது, மிகப்பெரிய பாவம். ஒரு அம்மா அப்பா சாஜ்யம் அணிஞ்சிட்டா 3ஆம் மனுஷனை கூப்பிட்டு குளிப்பாட்ட சொல்லாதீங்க. பிள்ளைக்கு அருகதே கிடையாது. பிள்ளை வளர்ந்து ஒரு அம்மா அப்பா பிள்ளையை பெற்று வளர்க்குறாங்கன்னா இறந்த பின் அவங்க உடம்ப 3ஆம் வருஷம் குளிப்பாட்டினான்னா அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு பெண்ணாக இருந்தால் அம்மா வந்தால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவங்க தான் செய்யணும், ஆம்பளை இருந்தால் ஆம்பளை பிள்ளை தான் செய்யணும். நம்மளோட கடமையும் அதுதான். 3ஆம் வருஷம் கொடுப்பதுக்கு 3ஆம் வருஷம் வந்து குளிப்பாட்டி அபிஷேகம் பண்ணி அது இறைவனாக பாவிக்கணும். இறைவனுக்கு சமம். அதை தீட்டுன்னு சொல்கிறவன் மனுஷனே இல்லை. அப்பா அம்மா உடம்பு ஒருத்த தீட்டு சொல்கிறானா மனுஷனே இல்லை. தப்பாக நினச்சிக்கங்க, என்ன பரவாயில்ல, நான் உங்கள்கிட்ட சம்பாதிக்கலை, நான் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு குருவாக இருந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இஷ்டம் தான் ஏற்றுக்கலாம் பரவாயில்ல, எனக்கு அது முக்கியம் இல்லை. அப்போ அவங்க கேட்டாங்க, ஒரு வருஷம் வச்சு பூஜிட்டு இருக்கார் அவர். ஒரு வருஷம் மாதம் அந்த மாசிகா சிராத்தம் செய்வாங்க. அந்த திதி வரும், திதி தவறி போனால் அஷ்டமி திதி அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையிலையோ மதியமோ 24 மணி நேரமோ சனிக்கிழமையோ செய்யலாம். ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரு பித்திரு காலம் சொல்லுவாங்க வேதம், அமரகாலம் சொல்கிறேன். அது பிறகு 12 மணிக்கு மேலே செய்து அமரகாலம் சொல்கிறேன். அப்போ ஒரு வருஷம் பூஜை பண்ணி இப்போ 8 மாதம் ஆச்சு. அவங்க அப்பா வந்து கனவுல வந்து 2 முறை வந்து வாழ்த்துப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதாவது நான் என்னோட அனுபவத்தில் தமிழ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தான் ஆள் இல்லை, சொல்லிக் கொடுத்தா நல்லா செய்வாங்க பூஜைகள். ஆஸ்தியை தீட்டுன்னு சொல்லிட்டு கடல்லையோ தண்ணிலையோ கொட்டாதீங்க. அப்பா அம்மா மற்றவங்களும் முக்கியத்தை கொடுக்கணும் இல்லையோ, அப்பா அம்மாவோட ஆஸ்திக்கு முக்கியத்தை கொடுங்க. ஆஸ்தி என்பது வந்து அக்னியில் ஈடுபட்டு எரியப்படாத எலும்புக்கு பேர் தான் ஆஸ்தி. அதை எடுத்து அழகாக வெங்கல கலையத்தில் வச்சு அதை நெய்யை ஊற்றி பாலை ஊற்றி கிண்டி அதை பூசணம் பிடிச்சி அப்படிலாம் செய்யாதீங்க. சில பேர் காலங்காலமாக நாங்கள் செஞ்சுட்டு வரோம் ஒரு முறை, நீங்கள் தப்புன்னு சொல்லலாம். நான் தப்புன்னு சொல்ல, காலங்காலமாக ஒன்று செய்கிறீங்களா செய்யுங்க. ஆனால் கருட புராணம் படித்து
ஆன்மீகத்தை கொஞ்சம் நாட்டம் உள்ளவங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி எது உண்மை ரைட்டு உணர்ந்தவங்க இதை செய்யுங்க. அப்படி இல்லை நான் சொல்கிறதும் போது ஆராய்ச்சி பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த ஆடியோ சொல்கிறேன்ல, இதை போய் நீங்கள் குருமார்கள்ட்டையோ வேதத்துலையோ சமண்டிகரணம்னா என்ன, பிரேத சமகான பூஜைனா என்ன, ஒரு வருஷம் அந்த ஆத்மா வந்து வைதா நதி நடக்குமா, 96 கதவு தூரம் மோட்சத்துக்கு போகிறதுக்கு, அப்போ நம்ம ஆஸ்தி வச்சு பூஜிக்கணுமா, இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஏன்னா தமிழங்க விஷயத்தை நல்லா கற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்ப விசேஷம். ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி என்னோட பிரசத்தில் எல்லாம் கரெக்டாக ஹோமம் மந்திரம் ஜபம் சிராத்தம் எல்லாருமே ஒரு வருஷம் அவங்க ஆசையை வச்சு பூஜிச்சு அதுக்கு தான் காசிக்கு சில பேர் எடுத்து போகிறாங்க, சில பேர் பாடம் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். இதுதான் குஷி கண்டி உன் கிரீம் நம சிவாய பைரவ சிவம். ஏன்னா இது நீங்கள் தெரிஞ்சுங்க, இது வந்து தமிழங்களுடைய சொத்து. நான் பிஸ்னஸ் பண்ணல. நம்ம இப்போ சத்தோன்லேருந்து உமாமா அட்மின் டமாட்டா இதை நீங்கள் ஆர்டர் பண்ணி எல்லோரும் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கிடைக்காத ஒரு பொக்கிஷன். ஆனால் தமிழ்நாட்டுக்கு இன்னும் இந்த குஷிக்காண்டி விஷ்ணுபாதம் என்ன பெருமைன்னு தெரியாமல் இருக்குது. வருங்காட்டில் கண்டிப்பாக மக்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு இது விசேஷம். ஆனால் இது வந்து 6 இன்ச்சு 7 இன்ச்சு மாதிரி தெரியுது. ஆனால் இதே வந்து 3 இன்ச்சு இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ஒரு 2 இன்ச்சுக்கு நான் பார்த்தேன். நான் காமிக்கிறேன், அதெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இல்லை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். காசி கால பைரவி பைரவர் அர்ப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம்.